ஈரானோட புதிய தலைவர் மொஜ்தபா கமேனி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரா? அவரோட ஒரு காலை இழந்துட்டாரா? சர்வதேச ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் இப்போ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதுலயும் மிக முக்கியமா குவைட்டோட அல் ஜெரீடா மற்றும் பிரிட்டனோட தி சன் நியூஸ் பேப்பர்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் ஈரானோட எதிர்காலம் தொடர்பா இப்போ நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு. அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிப்ரவரி 28 ஈரானோட வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு நாள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின கூட்டு தாக்குதல்கள்ல ஈரானோட பல இலக்குகள் துல்லியமா அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதல்ல ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது மட்டுமில்லாம அவருடைய மகனும் குடும்ப உறுப்பினர்களும் உயிரிழந்திருக்கதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த தாக்குதல்கள்ல ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம அவருடைய மகனும் இப்போ ஈரானோட புதிய தலைவருமா இருக்கக்கூடிய மொஜ்தபா கமேனியும் இந்த தாக்குதல்கள்ல சிக்கி இருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. அல் ஜெரீடா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில மொஜ்தபா கமேனியோட உடம்புல இடது பக்கம் காயமடைஞ்சிருக்கதாகவும் அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொடர் தாக்குதல்கள் மற்றும் பதட்டமான நிலைமை காரணமா அவருக்கு அங்க வச்சு சிகிச்சைகளை வழங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியாவோட தி சன் நியூஸ் பேப்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில மொஜ்தபா கமேனி தன்னோட ஒரு காலை இழந்திருக்கதாகவும் அவரோட வயிற்றிலையும் கல்லீரல்லையும் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அவர் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கதாகவும் வென்டிலேட்டரோட உதவியோட அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு இருக்கதாகவும் அந்த செய்தியில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இப்போ ஈரான்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் காரணமா மொஜ்தபா கமேனிக்கு உயர்தர சிகிச்சை வழங்குறதுலையும் பாதுகாப்பு வழங்குறதுலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஈரான்ல பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால மொஜ்தபா கமேனிக்கு உதவுறதுக்காக ரஷ்யாவோட ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன் வந்திருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரகசியமான ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் மூலமா மொஜ்தபா கமேனிய மாஸ்கோவுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கதாகவும் அங்க ஒரு ராணுவ வைத்தியசாலையில தங்க வச்சு மொஜ்தபா கமேனிக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இப்ப செய்திகள் தெரிவிக்குது. அமெரிக்காவோட உளவு அமைப்புகளும் அவர் இப்போ ஈரான்ல இல்ல அப்படிங்கிற விடயத்தை சூட்சுமமா சொல்லி இருக்கு. ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு இடையில நிறைய விமான போக்குவரத்துகள் நடந்ததா சொல்லப்படக்கூடிய செய்தியும் இந்த ஊகங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடந்த வாரத்துல நிறைய ரகசிய விமான போக்குவரத்துகள் நடந்திருக்கதா கூறப்படக்கூடிய செய்தியும் இந்த ஊகங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. வழக்கம் போலவே ஈரானிய அரசாங்கம் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டு இந்த விடயத்தை முற்றிலுமா மறுத்திருக்கு. இந்த செய்திகளை மேற்கத்தைய நாடுகளோட பொய்யான பிரசாரம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம தங்களோட நாட்டோட தலைவர் நல்லா இருக்காரு அப்படின்னும் பொய்யான வதந்திகளை நம்ப வேணாம் அப்படின்னும் இந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தாக்குதல் நடந்து பல நாட்கள் ஆனாலுமே கூட மொஜ்தபா கமேனி இன்னுமே பொது வெளியில வரல. இதுவரைக்கும் ஒரு வீடியோ செய்தியை கூட அவர் வெளியிடல அப்படிங்கிறது நிறைய சர்வதேச ஆய்வாளர்கள் மத்தியில சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. அவர் உயிரோட தான் இருக்காரா, அப்படி இல்லைன்னா அவரோட உடல்நிலை மோசமா இருக்கா அப்படிங்கிற விடயம் இப்போ வரைக்குமே மர்மமான ஒரு விடயமா தான் இருக்கு. பொதுவா ஈரான் மாதிரியான நாடுகள்ல ஒரு தலைவர் மேல சந்தேகம் எழுப்பப்படுமா இருந்தா உடனடியா அவங்க தொலைக்காட்சியில தோன்றி பேசுவாங்க. ஆனா மொஜ்தபா கமேனி தொடர்ந்தும் தலைமறைவாவே இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதா சர்வதேச ஆய்வாளர்கள் இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மர்மத்துக்கு பின்னாடி இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட் இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்களும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. பிப்ரவரி இறுதியில அலி கமேனி கொல்லப்பட்ட அதே வேகத்துல அவரோட வாரிசான மொஜ்தபா கமேனியையும் முடக்கிறது தான் இஸ்ரேலோட திட்டமா இருந்தது. அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் கூட மொஜ்தபா கமேனி தொடர்பா நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில மொஜ்தபா கமேனி உயிரோட இருக்கலாம், ஆனா அவர் நிறைய பலத்த காயங்களுக்கு உட்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தாரு. ஈரானோட உயர்மட்ட
உயர்மட்ட தலைவர்கள் இப்போ பாதுகாப்பான சுரங்கங்களுக்குள்ள தஞ்சம் புகுந்திருக்கதாகவும், ஈரானோட தலைவர் முஜ்தபா கமேனிக்கு காயம் ஏற்பட்டிருக்குமா இருந்தா அது ஈரானோட வீரியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால ஈரான் உண்மையை மறைக்குது அப்படின்னும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலோட உளவு தகவல்கள் இப்போ தெரிவிக்குது. ஈரானோட தலைமை பொறுப்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெற்றிடம் மத்திய கிழக்குல ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முஜ்தபா கமேனி குணமடைஞ்சு திரும்புவாரா, அப்படி இல்லைன்னா சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின்படி ரஷ்யா மறைமுகமா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இது எல்லா கேள்விகளுக்குமான பதில பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.